காலை வணக்கம் சகேயாதரி. நான் ஒரு யூத மதத்தைச் சேர்ந்தவரை சந்தித்தேன். அவர் ஏகோவா என்று கூறக்கூடாது என்று சொன்னார். எனவே நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் சகோதரி, நீங்கள் தயவு செய்து அனுமதித்தால். ஏனெனில் அவரும் மேலும் பலரும் ஆண்டவரை ஏகோவா என்று அழைக்கக்கூடாது எனக் கூறுகிறார்கள். நன்றி சகோதரி. நல்லது. இது மொழிகளுக்குமான ஒரு விஷயம், உச்சரிப்பிற்குமானது. தேவன் மோசேயிடம் தோன்றி பேசும்போது அவர் கூறினார், இனிமேல் நீர் என்னை யெகோவா என அறிந்து கொள்வீர். ஏனெனில் முன்பு மக்கள் என்னை சகலவல்ல தேவனாக, அந்த சக்தி வாய்ந்த தேவனாக அறிந்தனர். இனி அவர்கள் என்னை யெகோவா என அறிந்து கொள்வார்கள். யெகோவா என்பதில் உள்ள ஏ, ஓ மற்றும் வை ஆகியவை காணாமல் போகவில்லை. அங்கே வெறும் மெய் எழுத்துக்கள் மட்டுமே உள்ளன. அந்த மெய் எழுத்துக்களை நாம் உச்சரிக்க முடியாது. தேவன் அந்த மெய் எழுத்துக்களை அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக வழங்கிய போது அவற்றை சரியாக உச்சரிக்க முடியாது என்பதால் வேதத்தை ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மொழி பெயர்த்தவர்கள் ஒன்றிணைந்து அதற்கான உயிரெழுத்துக்களை சேர்த்தார்கள். இதனால் அதனை உச்சரிக்க முடியும். ஆனால் எப்படியாயினும் பல மொழிகள் உள்ளன. மேலும் ஒவ்வொரு மொழியிலும் தேவனை குறிப்பிடும் விதம் மாறுபடும். ஒவ்வொரு மொழிக்கும் தனிப்பட்ட சொற்கள், எழுத்துக்கள், மெய்யெழுத்துகள் மற்றும் உயிரெழுத்துகள் உள்ளன. அவை வெவ்வேறு முறையில் உச்சரிக்கப்படுகின்றன. நம் தேவனை, படைப்பாளியை, பரலோக பிதாவை அல்லது வானத்தையும் பூமியையும் உருவாக்கிய தேவனை நாம் எவ்வாறு அழைக்க விரும்பினாலும் அந்த மொழியில் அழைக்கலாம். அதேபோல் தேவன் நம்மை புரிந்து கொள்கிறார். தேவன் நம்மை புரிந்து கொள்கிறார் ஏனெனில் அவர் நம்முள்ளுள்ள ஆன்மீக மொழியை காண்கிறார். அவர் முன் நாம் நிற்பதற்கு தேவையானது நம் ஆன்மீக மொழியே. முக்கியமானது என்னவென்றால், நம் இருதயம் அந்த படைப்பாளியோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த அதீத சக்தியுடையவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். ஆகவே அவரை எப்படியாவது அழைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஏனெனில் நாம் அவரிடம் நோக்கி பேச வேண்டும். அதனால் கவலைப்பட வேண்டாம், அது சரியானதே. ஒருவருக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆம் இது சரியே என்று கூறலாம். யெகோவா என்று சொல்லவில்லை என்றாலும் அவர் என்னை புரிந்து கொள்கிறார். தேவன் என்னை புரிந்து கொள்கிறார். ஏனில் ஸ்பானிஷில் நாம் தெய்வம் என்று சொல்கிறோம். ஆங்கிலத்தில் எப்படி சொல்வார்கள்? பிரெஞ்சு மொழியில் எப்படி சொல்வார்கள்? ஜெர்மன் மொழியில் எப்படி சொல்வார்கள்? தெய்வம், படைப்பாளர் அல்லது வானத்தையும் பூமியையும் உருவாக்கியவர். ஒவ்வொரு மொழியிலும் அவரை அழைக்கும் ஒரு தனிப்பட்ட வழி இருக்கிறது. அப்படியென்றால் நாம் சொல்ல வேண்டும், ஆமாம், இல்லை, நீங்கள் பிரெஞ்சு மொழியில் சொல்லக்கூடாது, ஏனெனில் அவர் கேட்க மாட்டார், ஏனெனில் ஆண்டவர் பிரெஞ்சு பேச மாட்டார், அல்லது தேவன் பிரெஞ்சு பேச விரும்ப மாட்டார், வேறு மொழியில் மட்டும் பேச வேண்டும். இல்லை, எந்த மொழியாக இருந்தாலும் மனிதன், அந்த நபர் தனது சொந்த மொழியில் தனது வழக்கில் தேவனை அழைக்கிறார். தேவன் அவரை புரிந்து கொள்கிறார். ஏனெனில் அந்த நபர் ஒரு அதீத சக்தியுடையவரை அழைக்கிறார். ஏதோ ஒரு உடல் உருவானதை அல்ல. ஒருவர் முட்டி மடக்கி உட்கார்ந்து ஒரு சிலையை, ஒரு ஓவியத்தை நோக்கி வணங்கினால் அங்கேதான் தவறுகிறது. ஏனெனில் அவர் ஒரு சிலையை, ஒரு விலங்கின் உருவத்தை, எந்த உருவமாயினும், ஒரு பருந்தை, ஒரு மீனை, அதை பார்த்து இதுதான் என்னுடைய தேவன், என்னை உருவாக்கியவன் என்று கூறுகிறார். அதற்கு முன்பு முட்டி மடக்கி அதற்கு அதிகமான மரியாதை செலுத்துகிறார், அதை கௌரவிக்கிறார். அங்கேதான் அந்த நபர் தவறுகிறான். ஏனெனில் அவர் எங்கள் தேவனைப் போல ஒரு அதீத சக்தியுள்ளவரை வழிபடவில்லை, அழைக்கவில்லை. அவர் ஒரு அதீத சக்தியுள்ளவர். அவர் ஆவி மற்றும் நாம் அவரை ஆன்மீகத்திலேயே தேடுகிறோம். எந்த பெயராக அழைத்தாலும், எந்த மொழியிலும் அவரை தெய்வம் என்று அழைக்கலாம், படைப்பாளர் என்று அழைக்கலாம், சகல வல்லவர், பரலோகப் பிதா, நித்திய பிதா, ஆண்டவர், ஆசிரியர், ஆண்டவர்களின் ஆண்டவர் அல்லது அரசர்களின் அரசர் என்று அழைக்கலாம். ஆண்டவருக்கு பல பெயர்கள் உள்ளன. நாம் அவரை எப்படி அழைக்க விரும்பினாலும், அவரை எப்படி பேண விரும்பினாலும், அவரை எப்படி கௌரவிக்க விரும்பினாலும் அது முக்கியம். நாம் யெகோவா பற்றிய விவாதத்தில் எவருடனும் வாக்குவாதம் செய்ய போவதில்லை.
நாம் அதை பற்றி சண்டையிடுவதில்லை. ஒருவருக்கு நாம் கூறலாம், ஆம், நீங்கள் கூறுவது சரியாக இருக்கலாம். ஆனால் எப்படியாயினும் தேவன் என்னை புரிந்து கொண்டார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் தவறாக அழைத்தாலும் தவறாக உச்சரித்தாலும் கூட அவர் என்னை கேட்டார். ஏனெனில் அவர் என்னை புரிந்து கொள்கிறார். அவர் நம்மை புரிந்து கொள்கிறார். மனிதர்களும் ஒருவருக்கொரு பெயரை குறுகிய விதத்தில் அழைப்பதை பாருங்கள். உதாரணமாக, நிக்கோலாஸ் என்று பெயர் உள்ள ஒருவரை நிக்கோ என்று அழைக்கலாம். ஸ்பானிஷில் நிக்கோ என கூறினால் அவருக்கு புரியும், அவரை அழைக்கிறார்கள் என்று தெரியும். அவருடைய முழு பெயர் நிக்கோலாஸ் என்றாலும் ஆனால் அவருக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். அதேபோல் நம் தேவன் நம்மை புரிந்து கொள்கிறார். ஏனெனில் நாம் ஆண்டவரை ஆன்மீகத்திலேயே அழைக்கிறோம். ஆகவே அவர் நம்மை புரிந்து கொள்வார். அதனால் நாம் இதனால் கவலைப்பட தேவையில்லை. தேவன் அனைத்து மொழிகளையும் புரிந்து கொள்கிறார். நாம் அவருக்கு எந்த பெயரை வழங்கினாலும் அதை உணர்கிறார். முக்கியமானது என்னவென்றால், நாம் அவரை நேர்மையாக தேட வேண்டும், அவருக்கு அருகில் செல்ல வேண்டும் மற்றும் நாங்கள் எப்போதும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த ஒரே படைப்பாளியோடு. நான் உலகமயமான சக்தி என்று சொல்வது போல ஒருவர் கூறுவார், அந்த அதீத சக்தியுள்ளவர் உள்ளார். அவர்தான் நம்மை ஆளுகிறார். அவர்தான் உலகத்தை ஆளுகிறார். இயற்கையின் சக்திகளை ஆளுகிறார். மழையை ஆளுபவர் யார்? ஆலங்கட்டி மழையை ஆளுபவர் யார்? பருவங்களை ஆளுபவர் யார்? காற்றை, கடலை ஆளுபவர் யார்? இதை யார் ஆள்கிறார்? ஒரு அதீத சக்தி உள்ளவர், ஒரு ஆண்டவர், ஒரு தெய்வம். எந்த பெயராக அழைத்தாலும் சரியே, அவர் ஆன்மீகத்திலேயே நம்மை ஆளுகிறார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சகோதரி, இதை பற்றி மனமுடைய வேண்டாம். நாம் தொடர்ந்தே செல்லலாம். அவர் நம்மை புரிந்து கொள்கிறார். சில உயிரெழுத்துக்கள் சேர்க்கப்பட்டாலும் நாம் ஆண்டவர் யெகோவா அல்லது நம்முடைய தேவன் அல்லது நம்முடைய ஆண்டவர் என்று கூறினாலும் கூட அவர் புரிந்து கொள்கிறார்.